டிசம்பர் மாதம் 12-11 தேதியில் வந்த மழை இல்லை, 20-25ஆம் தேதி பார்க்கக்கூடியது தான் ஒரிஜினல் மழையாக இருக்கும்னு. ஆக்சுவலி அது 20 நாள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இந்த 2026ம் கிட்டத்தட்ட இதே மாதிரி, அதுவும் வந்து முதல் 10 நாட்கள் கூட ஆகாரத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு சேஞ்சஸை கிரியேட் பண்ணுதுன்னா இது பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுன்றதான் அர்த்தம். இப்போ இந்த பொங்கல் வந்து ஹாலிடேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த 15, 16, 17 இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாலிடேஸ் விடலனாலும் ரெயின்னால விட்டு தான் ஆகணுன்ற சுச்சுவேஷனுக்கு மாறப்போகுது. ஏப்ரல் மேல பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத விட அதிகமான வெப்பம் வந்து நம்மளை சுட்டெரிக்கும். நீங்கள் இயற்கையோட அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக மாற்றப்பட்டு அது தமிழகத்தின் தென்கடலோர பகுதியிலேருந்து அதோட இம்பேக்டை கிரியேட் பண்ணுது. அந்த இம்பேக்டுக்கு இருக்கக்கூடிய எஃபர்ட்டே வந்து நீங்கள் மதியானம் 2 மணிக்கு கூட காலையில் 6 மணியில் இருக்கக்கூடிய வெதரை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்னை மாதிரியான இடத்துல நீங்கள் வந்து இப்போ இந்த 20-25 நம்ம சொன்ன அந்த தேதி தான் இந்த ஜனவரி மாதம் 14, 12, 13, 14, 15 இருக்குது. 16, 17 வரைக்கும் கம்பல்சரியாக நீங்கள் மழை வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த வருடமும் கண்டிப்பாக மக்கள் வந்து எதிர்கொள்ள நேரிடும். அப்போ இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது மருத்துவமனை சார்ந்து ஓட வேண்டிய பிரச்சனைகளும் உருவாகும். இதுதான் இம்பேக்ட்னு சொல்கிறேன் நான். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சமூக செயல்பாட்டாளர் மற்றும் கல்வியாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நடித்தம். எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் சமக்குளிர், ஊட்டி கொடைக்கானல் மாதிரி சென்னையும் வந்து மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சென்னையில் தமிழ்நாடு முழுவதுமே அப்படிதான் இருக்கு. இதுக்கான காரணம் என்ன சார்? காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் டூருக்கே போகாமல் வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து உங்களுடைய குளிர்காலத்தை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நினைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலி இது சென்னைக்கு புதுசு. மேபி ஜோக்காக நம்ம வந்து இதை இப்படி கடந்து போயிடலாம். உண்மையாக சொல்லணும்னா கிளைமேட்டிக்கல் சேஞ்ச் அப்படின்றதோட இம்பேக்ட் வந்து எவ்வளோ பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துன்றதை நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கீங்க. ஏன்னா உலக லெவலில் அது ரொம்ப மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இயற்கை அப்படின்றது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக கடந்து போகிற ஒரு இது கிடையவே கிடையாது. அதோட தட்பவெட்ப சூழ்நிலைகள் அது எல்லாமே அதற்கேற்ற மாதிரி அமையணும் அப்படின்னா இயற்கையில் மனிதர்களுடைய வாழ்க்கை முறையும் இயற்கையோடு சேர்ந்து பயணிக்க வேண்டியது அது ரொம்ப மிகப்பெரிய அவசியம். ஆனால் நம்ம அதிலிருந்து விலகி போய் ஆரம்பித்து 20 வருஷம் ஆச்சு. நம்மன்னு இல்லை, உலகம் முழுவதுமே அதிலிருந்து நம்ம நிறைய விலகி போக ஆரம்பிச்சிட்டோம். அதோட பிரதிபலனாகத்தான் நிறைய எதிர்பாராத பிரச்சனைகளை நம்ம வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கோம். நீங்கள் 2025 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதமே பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை நீங்கள் வந்து அனுபவிக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருந்தீங்க. அதே மாதிரி வந்து ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட வெப்பத்தோட தாக்கமும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அதே மாதிரி மழையோட கணக்கீடுகளும் பார்த்தீங்கன்னா லேட்டாக ஸ்டார்ட் பண்ண வேண்டிய மழைகள்லாம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம போன இயரில் பார்த்தோம். இப்போ இந்த 2026ம் கிட்டத்தட்ட இதே மாதிரி, அதுவும் வந்து முதல் 10 நாட்கள் கூட ஆகாரத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு சேஞ்சஸை கிரியேட் பண்ணுதுன்னா இது பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுன்றதான் அர்த்தம். இப்போ இந்த பொங்கல் வந்து ஹாலிடேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த 15, 16, 17 இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாலிடேஸ் விடலனாலும் ரெயின்னால விட்டு தான் ஆகணுன்ற சுச்சுவேஷனுக்கு மாறப்போகுது. கண்டிப்பாக மழை இந்த 16, 17 அந்த மாதிரி தேதிகளில் இருப்பது வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இயற்கையோட அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக மாற்றப்பட்டு அது தமிழகத்தின் தென்கடலோர பகுதியிலேருந்து அதோட இம்பேக்டை கிரியேட் பண்ணுது. அந்த இம்பேக்டுக்கு இருக்கக்கூடிய எஃபர்ட்டே வந்து நீங்கள் மதியானம் 2 மணிக்கு கூட காலையில் 6 மணியில் இருக்கக்கூடிய வெதரை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்னை மாதிரியான இடத்துல நீங்கள் வந்து டெல்டா மாவட்டங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்னும் மழைப்பொழிவுகள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பனிக்கட்டிகள் விழுற மாதிரியான அந்த மழைப்பொழிவுகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது சொல்கிறதுனா அந்த குளிர் ஃப்ரீசிங்கில் அந்த எப்படி வந்து ஸ்னோ இது நம்ம பார்க்குறோமோ சேம் அதே மிஸ்ட் வந்து வேறு, இது ஸ்னோவாகவே நீங்கள் வந்து எதிர்கொள்கிறாங்க. மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். சென்னைக்கு வந்து இது ரொம்ப பெரிய புதுசு. ஏன்னா வந்து மிகப்பெரிய வெயிலின் தாக்கத்தை அதிகமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாவட்டம். இன்றைக்கி வந்து நீங்கள் மழையை எதிர்பார்க்குவோம். ஜனவரி மாதம் அதுவும் வந்து தை பிறக்க போது, மார்கழி மாதம் குளிர் இருக்குன்றது தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை ஏற்படுத்துமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்வி தான் மக்கள் மத்தியில் அச்சத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நியூ இயர் அந்த புத்தாண்டு பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா மழை. ஆமாம். என்ன ஆக்சுவலி வந்து எனக்கு
எனக்கு தெரிஞ்சு வந்து புத்தாண்டிற்கு மழை பெய்ததுன்றது 2026ஆம் ஆண்டாக மட்டும்தான் இருக்க முடியும். கரெக்டா 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31 இரவு 10:45 துவங்கினது. விடிய 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 அதோட மழையின் இது வந்து நம்ம இம்பாக்ட் பார்த்துக்கிட்டே இருந்தோம் சென்னையில். அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம். என்னடா அது மழை பெய்யும், ஏன்னா அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் பார்த்துருக்க மாட்டீங்க. திடீர்னு பார்த்தா மழை இருக்குது, மழை நிற்கவே இல்லை, தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது. குறைஞ்சபட்சம் கூட டயர்டே ஆகாமல் அதோட இம்பாக்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதோட அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 11ஆம் தேதி 10ஆம் தேதி ஆரம்பிச்சது, இன்னைக்கு 12ஆம் தேதி இருக்கிறோன்னா இந்த 2 நாளும் இதில் இருக்கக்கூடிய அந்த குளிர் வந்து யாராலையுமே இது பண்ணிக்கவே முடியல. இது பார்த்தீங்கன்னா இலங்கையோட அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதோட எதிரொலியாக தான் இப்பவும் வந்து இந்த குளிர் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள். ஆக்சுவலி என்னன்னா, இலங்கைன்றது வந்து வேற ஏதோ ஒரு நாட்டில் இல்லை, அது தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கு. என்ன சொல்லலாம், தமிழ்நாடு இலங்கை எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ஒரு இடத்த தான். குமரிகண்டம்லாம் இருந்ததுன்னா அதோட விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட இது எல்லாமே ஒரே இம்பாக்டை தான் கிரியேட் பண்ணும். ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேப்பில் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த 3 பக்கங்களும் கடல் சூழ்ந்த ஒரு இடம். ஸோ இந்த 3 பக்க கடல் சூழ்ந்த இடத்துல இருந்தும் எந்த ஒரு விஷயம் கிரியேட் ஆனாலும் சரி, அதோட இம்பாக்டை கடந்து போனோம்னா அது தமிழ்நாடு பார்டரை கடந்து போகாமல் போக முடியாது. தமிழ்நாடு கேரளா எல்லை, இதை கடக்காம எந்த ஒரு விஷயமும் மாறாது. அதனால தான் வந்து எப்பவுமே தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு புயல் வெள்ளங்களையும் முதல்ல வந்து பாதிக்கப்படக்கூடிய இடங்கள்ல அது இருக்குது. அதே மாதிரி இலங்கை வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் 4 பக்கமும் சூழ்ந்த கடலாக இருக்கக்கூடிய அமைப்புக்குள்ள இருக்கும். அதில் இப்போ நடந்த இலங்கையோட இம்பாக்ட்லேருந்து இன்னும் மக்கள் மீண்டு வரவே இல்லை அப்படின்றத உண்மையும் கூட. அப்போ அதோட அந்த இப்போ நமக்கு இருக்கக்கூடிய குளிர் அப்படின்னா இப்போ அங்கே பேஞ்சிட்டு இருக்கக்கூடிய மழை எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அதோட இம்பாக்டை நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ ஆக்சுவலாக எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த இம்பாக்ட் ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கு மாறிச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றது யோசிச்சு பாருங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி இது கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. இன்னும் அதோட ப்ராசஸ் முடியல. நாமளே இந்த ப்ரோக்ராம் மீட்டிங்கில் பேசும்போது பேசணும், டிசம்பர் மாதம் 12, 11 தேதியில் வந்த மழை இல்லை, 20, 25ஆம் தேதி பார்க்கக்கூடியது தான் ஒரிஜினல் மழையாக இருக்கும்னு. ஆக்சுவலி அது 20 நாள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த 20, 25 நம்ம சொன்ன அந்த தேதி தான் இந்த ஜனவரி மாதம் 14, 12, 13, 14, 15 இருக்கு. 16, 17 வரைக்கும் கம்பல்சரியாக நீங்கள் மழை வந்து சென்னை தப்பிச்சிருக்கு, டெல்டா மாவட்டங்களில் மட்டும் ஸ்தம்பிச்சிருக்கு. டெல்டாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம்ல, மயிலாடுதுறையில், நாகப்பட்டினம்ல இந்த மாதிரி வரக்கூடிய அந்த இடம் எல்லாமே ஒரு பாதிப்பு இருக்கும். ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டோட கடலோர மாவட்டங்கள் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருப்பதனால நீங்கள் அந்த செங்கல்பட்டுலேருந்து ஸ்ட்ரெச் ஆரம்பித்தாலே உங்களுக்கு அந்த பாதிப்பு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரியான அளவு கடங்க அந்த குளிர் அந்த காலநிலை மாற்றத்தால் நம்ம என்ன மாதிரி எதிரொலி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சார் தமிழ்நாட்டில்? இல்லை, இது வந்து ஒரு காலநிலை மாற்றம் அப்படின்றது வந்து வெறும் மழையை மட்டும் உருவாக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் ஏப்ரல் மேல பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத விட அதிகமான வெப்பம் வந்து நம்மளை சுட்டெரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். போன வருடம் ஒன்றுமே இல்லை, குறைஞ்சிருந்தது தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு முந்தின வருடம் தான் ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் போன வருடம் என்னன்னா அந்த பர்டிகுலர் சீசனில் மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போவும் அதே மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இயற்கையோட பேரிடர்கள்ன்றது வந்து எல்லா டைமுமே ஒரே மாதிரி இருக்காது. அது ஒவ்வொரு டைமும் அது தனக்கு ஏற்ற மாதிரி வகுத்துக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்க வேண்டிய நேரத்துலலாம் மழை பெஞ்சதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த வருடமும் கண்டிப்பாக மக்கள் வந்து எதிர்கொள்ள நேரிடும். அதற்கு தான் வந்து 33% குறைந்தபட்சமாக இயற்கை சார்ந்த சூழ்நிலைகள், அதாவது பசுமை பரப்பு சார்ந்த ஒரு மாநிலம் இருக்குன்னா, அது ஒரு மாவட்டம் இருக்குன்னா, அல்லது ஒரு ஊர் இருக்குன்னா, ஒரு கிராமம் இருக்குன்னா, அதில் 33% கிரீனரியாக இருக்கணும். அப்படி கிரீனரியாக இல்லைன்னா இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறது கம்பல்சரி நடக்கும். நீங்கள் இதே இடத்துல நீங்கள் டெல்டாவில் வந்து புயல் வந்திருந்தப்பையும் சரி, கஜா புயல் வந்திருந்தப்பையும் சரி, இதே விஷயத்த பிளான் பண்ணிட்டு இருந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் வேதாரண்யம் சைடில் நான் ட்ராவல் பண்ணியிருந்தப்ப அங்கே வந்து அவர்கள் அந்த அமைப்பை அப்படி தான் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. எங்கே வந்து குளம் இருக்கணும், எங்கே சுற்றி வந்து ஆறு பயணிக்கணும், எங்கே என்ன மரம் இருக்கணும், அது எது பக்கத்தில் எதை வச்சுருக்கணும் அப்படின்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு கஜா புயலில் ஒரு மரம் கூட சாயவே இல்லை. ஸோ இயற்கை சார்ந்த ஒரு பேணி காத்தல் அது இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை தாண்டி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணும்போது நாம் அதற்கான அனுபவிக்க வேண்டியது நம்மளுடைய சுச்சுவேஷன். ஆனால் இலங்கைக்கு வந்து இன்னொரு புயல் உருவாகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான சில தகவலும் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அலர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்தந்த மாவட்டங்களில் 7 மாவட்டங்கள் கிட்ட கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. திருப்பியும் புயல் உருவாகுனா அது எந்த அளவுக்கு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணல? அது வந்து உருவாகலான்னு சொல்றாங்களே தவிர உருவாகிறதுக்கான வாய்ப்பு கூறுகள்
வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. நான் தான் சொன்ன மாதிரி கிளைமேட்டிக்கல் சேஞ்ச்னால சில இம்பேக்டை கிரியேட் பண்ணுமே தவிர மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் அந்த அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் உருவாகாது. இப்போ நீங்கள் ஜனவரி 14 தாண்டி 15 வந்துச்சுன்னா உங்களுக்கு தை பிறக்கிற மாதிரி கதை. ஸோ மார்கழியோட மொத்த இதுவுமே முடிஞ்சு நீங்கள் தை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே தைக்கு அப்புறமாவே நீங்கள் வெயிலை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ 16 ஒரு 20 தேதிக்கு அப்புறமாகவே இயல்பு நிலைக்கு எல்லாமே திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதிகபட்சம் அந்த மாதிரி நடக்காது. பட் நடக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணாது. ஆனால் அந்த இம்பேக்ட்ன்றது வந்து உடல்நிலையில மாற்றங்களை உருவாக்கும். இப்போ நீங்கள் சென்னையிலே பாருங்க, திடீர்னு இந்த கிளவுடும் திடீர்னு இந்த மாதிரியான ஒரு வெதர் கண்டிஷனும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இன்னமும் நிறைய பேருக்கு சளி இருந்துகிட்டே இருக்கு, இன்னமும் நிறைய பேருக்கு இருமல் இருந்துகிட்டே இருக்கு, இன்னமும் நிறைய பேருக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது மருத்துவமனை சார்ந்து ஓட வேண்டிய பிரச்சனைகளும் உருவாகும். இதுதான் இம்பாக்ட்னு சொல்றேன் நான். இதை நீங்க தற்காத்துக்கணும்னா கோவிட்ல எப்படி கபசுப குடிநீர் குடிச்சிங்களோ தண்ணியை சுட செய்து குடித்துக் கொள்வது, எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கிறது, ஹெல்த்தியான நீங்க உங்களை பார்த்துக்கிறது, சரியான நேரத்தில் தூக்கத்தை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் உங்க உடம்பை பேலன்ஸ் பண்ணுமே தவிர வேற எதுவுமே பண்ணாது. இறுதியாக ஒரு கேள்வி சார், இந்த குளிர் வந்து நம்ம நல்லதா எதிர்பார்க்கலாமா, இல்ல இது வந்து கெட்ட சகுனத்துக்கான ஒரு அறிகுறி அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம்? இந்த உலகத்துல எது நடந்தாலுமே அதுல ஒரு நல்லது கெட்டதுன்னு இருக்கு. நாம என்ன செய்யறோமோ அது நமக்கு பின்னாடி வரும். நீங்க சரியான வகையில இதை எடுத்துக்கிட்டு சரியான வகையில பயன்படுத்திட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இது தப்பான வழியில இது பண்ணிக்கிட்டா கெட்டதாக இருக்கும். இப்போ நீங்க டெல்லியில போய் பாத்தீங்கன்னா இந்த குளிர்லாம் நீங்க வந்து இப்போ ஸ்கூல் இங்க ஜனவரி 4ஆம் தேதி ஓப்பன் பண்றாங்கன்னா அங்க 20ஆம் தேதிக்கு அப்புறமா தான் ஸ்கூலே ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் நார்த்தில் இருக்கக்கூடிய டெல்லியிலேருந்து நீங்கள் வந்து உத்தரப்பிரதேஷ்லேருந்து ஹரியானாலேருந்து இமாச்சல பிரதேஷ்லாம் பார்த்தீங்கன்னா 20-25 தேதிக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் அதோட மிஸ்ட்டு க்ளவுடோட இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக கிளியர் ஆகி ஓரளவுக்கு நார்மலான லைஃப்க்கு மாறுவாங்கன்னுவாங்க. அது அவர்களுடைய வாழ்க்கை முறையிலே ஓடி போன ஒரு விஷயம். அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து தினமும் இறந்து போகிறாங்களா, அவங்க ஏதாவது ஆகுறாங்களான்னா கிடையாது. இதை எதிர்கொள்றதுக்கான மனப்பக்குவமும் உங்களுடைய உடல் இதுவும் தான் நீங்கள் தயார்படுத்திக்கணும். அப்போ கோவிட் வரும்போது எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிட்டீங்களோ அந்த மாதிரி பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்குமா. அப்போ அன்றாட வாழ்க்கையில் தினமும் கையை கழுவுங்க, ப்ராப்பராக வந்து உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வந்து சேராமல் பார்த்துக்கோங்க. தும்புறீங்க இருமுறீங்க அப்படின்னா மாஸ்க் அணிஞ்சிக்கோங்க. இன்னொருத்தர் மேலே பரவக்கூடாதுன்றதை நினைங்க. ஒருவேளை கையை வச்சு தும்பிட்டிங்கன்னா கையை உடனே அழும்புங்க. இல்லைன்னா நீங்கள் வேற எங்கேயாவது போய் தொட போய் இப்போ இந்த சேரில் நான் உட்காடுறேன், இப்போ நான் ஒரு தும்புறேன், என் கையில் ஃபுல்லாக வந்து அந்த பாக்டீரியாஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்டீரியாவோட இப்படி நான் கையை இப்படி வச்சு சேரில் வச்சு பேசுகிறேன். நான் எந்திரிச்சு போனோடனே இன்னொரு கெஸ்ட் வராரு, அவர் உட்காந்து பேசும்போது ஒரு கம்ஃபர்டபுளாக இப்படி வச்சுட்டு அப்படியே இப்படி பேசினாருன்னா முடிஞ்சுது அவரு. ஸோ இதான் நடக்கும். இது ஜென்ரலாக எனக்கு தெரியல. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கும்போது யோசிக்கிறேன், எனக்கு முன்னாடி யாரா உட்காந்துட்டு இருப்பேன் இந்த சேரில் அப்படின்ற ஒருவேளை ஆங்கர் உட்காந்துருந்த சேரை நான் மாற்றி உட்காந்துருந்தேன் நான் உங்கள் மேலேயே சந்தேகம் வருது இல்லை. கிட்டத்தட்ட இதுதான், இப்படி தான் இருக்கும் இதோட சினாரியோ. ஸோ நம்மளை நாம் பாதுகாக்க வேண்டியது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இது முடிஞ்ச உடனே, இந்த இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நான் போய் கை கழுவிடுவேன். ஸோ அந்த மாதிரி அவங்க இருந்துட்டாங்கன்னா போதும். ஓகே சார், பல தகவல்கள் பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.